வணக்கம் ஜென்டில்மேன் லேடீஸ், நான் உங்க டோப். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மோமோவோட பாட்டி வீட்ல பயங்கரமான பேட்டில் முடிய எல்லாரும் விருந்து சாப்பிடுறாங்க. ஐராவும் அவங்க கூட சாப்பிடுறா. எல்லாம் அமைதியா சாப்பாடை ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க, திடீர்னு உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னேன்னு மோமோ ஐரா கிட்ட சொல்ல, அதுக்கு நீ தானே அந்த டப்பை என் மேல போட்டேன்னு ஐரா கேக்குறா. எனக்கு உன் ஃப்ரெண்டா இருக்கணும்லாம் ஆசை இல்லை, ஆனா நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்க வேணாம். நான் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டேன், ஐம் சாரின்னு மோமோ மன்னிப்பு கேட்டு, இப்போ நீ மன்னிப்பு கேளு, ஒக்கரோனை பத்தி தப்பா பேசினதுக்கு அப்படின்னு மோமோ சொல்றா. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க ஐயாசே மோமோ. வெறும் அந்த டப்பு மேட்டருக்காக நான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லல. எனக்கு உன் மேல ஒரு கண்ணு, ஏன்னா நீ ஒரு டீமானா இருப்பியோன்னு எனக்கு தோணுதுன்னு ஐரா சொல்றா. மோமோ சாப்பிட்டுட்டு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நீ என்ன தொல்லை பண்றது எனக்கு காண்டாகுதுன்னு மோமோ சொல்றா. அப்ப இவன் யாருன்னு கென் ஐரா காட்டி, டக்ககுரா ஆக்ரோபேட்டிக் சில்கி கூட ஃபைட் பண்ணும்போது பார்க்க ஒரு டீமான் மாதிரி இருந்தான். அப்புறம் அந்த அம்மா உன்னோட பாட்டின்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன், அவங்க ரொம்ப யங்காவும் அழகாவும் இருக்காங்கன்னு செய்கோவை காட்ட, ஐஸ் வாங்கின செய்கோ, நீ நல்ல பொண்ணு ஐரா, இந்த மோமோ ஒரு டீமான் தான்னு மோமோ உசுப்பேத்த சொல்றாங்க. கடுப்புல மோமோ, கம்முன்னு இரு கிழவி, எதையாவது உளறிட்டு இருக்காதுன்னு கத்துறா. அப்போ எனக்கு தெரியும், டக்ககுராவும் உன்னோட அக்காவும் டீமான்ஸ், அவங்கள கண்ட்ரோல் பண்ற பாஸ் தான் நீ. இந்த உலகத்தை அழிக்கிறது தான் உன்னோட கோல்னு ஐரா சீரியஸா சொல்லிட்டே இருக்க. சொல்லு சொல்லுன்னு மோமோ பார்த்துட்டு, உனக்கு என்ன அறிவில்ல? எனக்கு அப்படிப்பட்ட பவர் இருந்தா முதல்ல ஒன்ன போட்டிருப்பேன், எதையாவது உளராத லூசுன்னு ஐராவை மோமோ திட்டுறா. என்னது என்ன போட்டுருவியா? பாத்தியா உன்னோட உண்மையான முகத்தை காட்ட வச்சுட்டேன். இப்போதைக்கு உன்னை பீட் பண்ற அளவுக்கு என்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை, ஆனா நான் ஸ்ட்ராங் ஆகுவேன், அப்போ உன்னை காலி பண்ணுவேன்னு ஐரா டிட்டர்மெண்டா சொல்றா. ஓ அப்படியா? பாடி என் டொமேட்டோ, உன்னை நான் உரு தெரியாம ஆக்கிடுறேன்னு மோமோ சொல்ல, நீ என்ன வேணா சொல்லிக்கோ, ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. நான் தான் அந்த சூசன் ஒன், இந்த உலகத்தோட பீஸை காப்பாத்துவேன், கூடவே நான் பேரழகுன்னு ஐரா ஒரு போஸை தந்துட்டு, எனக்கு வேலை இருக்கு நான் போகணும், ராமன் ரொம்ப நல்லா இருந்தது பிக் சிஸ்டர்னு செய்கோ கிட்ட சொல்லிட்டு வெளியில ஓடுறா ஐரா. பெஸ்ட் ஆஃப் லக் ஐரா, நான் உன் கூட இருக்கேன், மோமோவை காலி பண்ணுன்னு செய்கோ சொல்ல, வாய மூடு, அவ கூட கூட்டு சேர்ந்து என்னை கடுப்பு ஏத்தாதுன்னு மோமோ கத்துறா. வெளியில வரைக்கும் போன ஐரா திரும்பி கென்னை கூப்பிட, அவன் ஷாக்ல பாக்குறான். நீ டீமானா இருக்கும்போது என்னை நிறைய வாட்டி காப்பாத்த ட்ரை பண்ண, அது எதுக்குன்னு ஐரா கேட்க, கென் குழப்பத்துல இருக்க, பின்னாடி இருந்து அவன் டீமான் இல்லைன்னு மோமோ கத்துறா. அதுக்கு ரீசன்லாம் எதுவும் இல்லை, ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா என்னன்னு கென் கேட்க, அவன் ரிப்ளைக்கு ஷாக் ஆன ஐரா. எனக்கு புரியுது, உனக்கு இன்னும் ஒரு ஹியூமனோட ஆர்ட் இருக்கு, ஆனா தெரிஞ்சுக்கோ, ஒரு நாள் நான் உன்னை அயாசே மோமோட பிடியில இருந்து காப்பாத்துவேன்னு ஐரா சொல்ல, லைட்டா பிளஷ் ஆகுறா. அவ திரும்பி போக, ஏ ஏ என்னது இது, அவன் மூளையில ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு மோமோ சொல்றா. கென்னும் கூட அவன் நம்ம சிச்சுவேஷனை ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டு இருக்கான்னு சொல்றான். வெளியில வந்த ஐரா, இல்ல எனக்கு இந்த ஃபீலிங்ஸ்லாம் வரக்கூடாது, நான் ஒரு ஹியூமன், அவன் ஒரு டீமான், இப்படி நடக்கக்கூடாதுன்னு கென்னை பத்தி நினைக்கிறா. இங்க வீட்டுக்குள்ள, ஒரு நிமிஷம் இருங்க, இதை நார்மலா பண்ண முடியாதான்னு கென் கேட்க, கம்முனு கடை, நான் தான் அவனோட பால்ஸை திரும்ப தரேன்னு சொன்னேன்ல, ரெடி ஆயிருன்னு டர்போ கிரானி கையில அந்த கோல்டன் பாலை பவுல் பண்ண ரெடியா இருக்குது. இந்த பக்கம், என்ன பயமா இருக்கா, எப்ப போடுவேன்னு சைக்கோ பேட்டை வச்சுட்டு ரெடியா இருக்க, பின்னாடி என்ன எதுக்கு ஸ்டெம்பா வச்சு அவுட் பண்ண பாக்குறீங்கன்னு கென் கதறான். என்னது பயமா எனக்கா? இந்த பால் அங்க வந்துச்சுன்னான்னு டர்போ கிரானி த்ரோ பால்னு கிரானி பாலை வீச, ரொம்ப வெறியோட சைக்கோ அந்த பாலை அடிக்க வராங்க. ஆனாலும் அது மிஸ் ஆக, அந்த பால் ஸ்ட்ரைட்டா போய் கென்னை தாக்குது. எல்லாம் கீழே விழ, ஸ்ட்ரைக், பேட்டர் அவுட்னு மோமோ அனௌன்ஸ் பண்றா. பால்ஸ்ல பால் பட்டா குதிக்கணும்னு சைக்கோ சொல்ல, வலியை கண்ட்ரோல் பண்ணா கென் குதிச்சுட்டே இருக்கான். அது திரும்ப வந்துடுச்சான்னு மோமோ கென்னை கேட்க, கென் செக் பண்றான். வந்துடுச்சு, என்னோட ஒரு பால் திரும்ப வந்துடுச்சுன்னு கென் கொண்டாட எல்லாரும் அவன் கூட ஜாயின் பண்றாங்க. தூக்கி வீசுற, கண்டிப்பா அடுத்த பால் அடிப்பேன்னு சைக்கோ சொல்ல, நானே என்னோட பவுலிங்கை பார்த்து அசந்து போயிட்டேன் டர்போ கிரானி சொல்லுது. உன்னோட ஒரு பால் கடிச்சிடுச்சு, இப்போதான் எனக்கு ரிலீஃபா இருக்குன்னு மோமோ சொல்ல, எம்பாரசிங்கா இருக்குன்னு கென் சொல்றான். அடுத்த நாள் ஸ்கூல்ல, இப்போதைக்கு உன்னோட இன்னொரு பாலை பத்தின க்ளூ நம்ம கிட்ட ஒண்ணு கூட இல்ல, உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருக்கா வக்கரோன், உன்னால ஒக்கல்ட் மெசேஜஸ் போர்ட்ஸ் அண்ட் ஃபாரம்ஸ்ல பார்க்க முடியுமான்னு மோமோ கேட்கிறா. இல்ல என்கிட்ட இல்ல சாரின்னு கென் சொல்றான். ஃபோன் வாங்குறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் ஓவர் டைம் பார்க்கணும், இந்த வட்டிக்கு வாங்குறதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு மோமோ சொல்லிட்டு இருக்க, லஞ்ச் டைம்ல நான் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணணும்னு கென் சொல்றான். சரி ஸ்கூல் முடிச்ச பிறகு பார்ப்போமா, நெட் கேஃபேக்கு போலான்னு மோமோ சொல்றா. இல்ல அப்பவும் நான் பிஸியா இருப்பேன்னு கென் சொல்ல, ஓ அப்படியான்னு மோமோ இழுக்க அவன் கிளம்புறான். எனக்கு பசிக்குது வாங்க சாப்பிடலான்னு மோமோ அவ ஃப்ரெண்ட்ஸை பார்க்க கிளாஸ் ரூம் வரா. கோகுரன் எங்கன்னு அவங்க கேட்க, அவன் ஏதோ ரிப்போர்ட் பண்ணணும்னு சொன்னான்னு மோமோ சொல்றா. எனக்கும் பண்ணித்தர சொல்லுன்னு கெய் சொல்ல, அவன் ரொம்ப பிஸி போலன்னு மிக்கோ சொல்றா.
ஏதோ ஒரு வியர்டா நடக்குதுன்னு மோமோ சொல்ல, "என்ன சொல்ல வரேன்னு?" மிக்கோ கேட்கிறா. அவன்கிட்ட ஏதோ மறைக்கிற மாரி இருக்குன்னு மோமோ சொல்ல, "ஏதாவது பொண்ண பத்தியான்னு?" மிக்கோ கேட்கிறா. மோமோ இல்லன்னு சொல்லி, அவன் அதெல்லாம் பண்ண மாட்டான் ஒரு வேளைன்னு மோமோ ஐராவ நெனச்சு பார்க்குறா. "இல்ல, வாய்ப்பே இல்ல. சரி நான் போய் குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு" மோமோ சொல்ல, "சரி எனக்கும் ஒண்ணு வாங்கிட்டு வா" அப்படின்னு மிக்கோ சொல்றா. கேஃப்டேரியா கிட்ட போய் குடிக்க ஜூஸ் வாங்கிட்டு, அத கையில வச்சுட்டு நடந்துட்டு, "என்னவா இருக்கும்? எனக்கு ஒரே நர்வஸா இருக்கு. எதுக்கும் கிளாஸ் வரைக்கும் போய் பார்த்துட்டு வருவோமா? இல்ல அவன டிஸ்டர்ப் பண்ற மாரி இருக்கும். அவன் வேற சின்சியரா ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். இருந்தாலும்" அப்படின்னு மோமோ நெனச்சுட்டு சைடுல பார்க்க ஷாக் ஆகுறா. அங்க ஐரா தரையில இருக்க, கென் அவ மேல இருக்கான். 2 பேரும் ரொமான்ஸ் பண்றத பார்த்து வாங்கிட்டு வந்த ஜூஸ் எல்லாம் கீழ போட்டு மோமோ வெறச்சு போய் நிக்க, இந்த சாப்டர முடிச்சிருப்பாங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.